அனைவருக்கும் வணக்கம். கல்வியே துணை. இன்னைக்கு நம்ம பசுமை புரட்சினா என்ன, யூனிட் 5ல ஜிஎஸ்ல யூனிட் 5ல தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் இந்தியன் எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிற அந்த யூனிட்ல தான் இந்த பசுமை புரட்சிங்கிறது கவர் ஆகும். எக்ஸாம்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக், நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு டாபிக். ஏன்னா பசுமை புரட்சி அப்படின்னோடனே நம்ம விவசாயத்தில் நவீன தொழில்நுட்பத்தை கொண்டு வந்தாங்க, அதுக்காக கொண்டு வரப்பட்டதான் பசுமை புரட்சி அப்படின்னு நம்ம படிப்போம். ஆனால் அதை தாண்டி அது எதுக்கு தேவைப்பட்டுச்சு, 1960ல் எதனால் அதை குறிப்பிட்டு அந்த ஆண்டில் அதை ஏன் செயல்படுத்தினாங்க, இதுக்கு பின்னாடி இருக்கிற ஸ்டோரி என்ன, எதனால் பசுமை புரட்சின்னு ஒரு கான்செப்ட் உருவானுச்சு, அதை உருவாக்குனது யாரு, இந்த மாதிரியான நிறைய விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஒரு இன்டர்வியூவில் போய் நீங்கள் உட்காடுறீங்க, குரூப் 1ல் ஒரு இன்டர்வியூ உட்காடுறீங்க அப்படின்னா உங்ககிட்ட கண்டிப்பாக பசுமை புரட்சி பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அது எதுக்காக நமக்கு தேவைப்பட்டுச்சுன்னு நினைக்கிறீங்க, ஒருவேளை பசுமை புரட்சின்னு ஒரு கான்செப்ட் அப்போ வராமல் இருந்திருந்தால் நம்ம என்ன ஆயிருப்போம், இந்த மாதிரியான கேள்விகள்லாம் கேட்கப்படலாம். ஸோ அப்போ அதுக்கு பின்னாடி இருக்கிற பேக் ஸ்டோரியோடு அதை கனெக்ட் பண்ணி படிச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் இன்னொருத்தங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரியான ஒரு திறனில் அதில் இருப்பீங்க. அதனால தான் சொல்கிறேன். ஓகே, சரி. பசுமை புரட்சி அப்படிங்கிறது கிரீன் ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த பசுமை புரட்சி அப்படிங்கிறது எப்போ ஃபஸ்ட்டு நமக்கு கொண்டு வராங்க, இது ஆக்சுவலாக இது என்னதான் சார் பசுமை புரட்சின்னு அப்படின்னா, 1960ஆம் ஆண்டில் இந்தியாவில் பயங்கரமான உணவு தட்டுப்பாடு இருந்துச்சு. நம்ம கோதுமையை வேற நாடுகள்ல இருந்து இறக்குமதி பண்ணோம். அந்த அளவுக்கு விவசாயத்தில் நம்ம பின்தங்கிய நிலையில போயிட்டோம். 1960ல் சரியான விளைச்சல் இல்லை, உணவு தட்டுப்பாடு, பஞ்சம் ஏற்பட்டுச்சு. கோதுமையை வேற நாட்டிலேருந்து இறக்குமதி பண்ற ஸ்டேஜில் நம்ம போயிட்டோம். ஸோ இந்த மாதிரி ஒரு பயங்கரமான உணவு தட்டுப்பாடு ஏற்பட்டிருந்துச்சு 1959-60 காலகட்டத்தில். ஸோ அந்த உணவு தட்டுப்பாடுல இருந்தும் நம்மளுடைய விவசாய முறையை மீட்டெடுப்பதற்காகவும் கொண்டு வரப்பட்டது தான் இந்த பசுமை புரட்சிங்கிற கான்செப்ட். ஆனால் எடுத்தவொடனே இதுக்கு பேர் பசுமை புரட்சின்னு பேர் வந்துட்டா சார், எடுத்தவொடனே பசுமை புரட்சின்னு சொல்லி தான் இதை செயல்படுத்தினாங்களான்னு கேட்டால் அப்படிலாம் கிடையவே கிடையாது. நீங்கள் படிக்கிற பசுமை புரட்சிங்கிறது அது செயல்படுத்தப்பட்டதுக்கு அப்புறம் அதுக்கு வைக்கப்பட்ட பேர் தான். ஸோ ஃபஸ்ட்டு இது எப்படி கொண்டு வந்தாங்க அதை தான் நீங்கள் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். ஸோ நம்ம இந்தியாவில் இந்த பசுமை புரட்சிங்கிற இந்த கான்செப்டை கொண்டு வந்தது எம்.எஸ். சுவாமிநாதன் அவர்கள். அதனால தான் அவரை இந்திய பசுமை புரட்சியின் தந்தை என அழைக்கப்படுகிறார். ஃபாதர் ஆஃப் இந்தியன் கிரீன் ரெவல்யூஷன். ஓகேவா? ஸோ இந்திய பசுமை புரட்சியின் தந்தை என அழைக்கப்படுபவர் டாக்டர் எம்.எஸ். சுவாமிநாதன் அவர்கள். ஓகேவா? ஸோ இவங்களால தான் இந்த கான்செப்ட் இங்கே உருவாக்கப்பட்டுச்சு. இந்த கான்செப்ட் இங்கே செயல்படுத்தினது இவரோட ஐடியாலஜி தான். இவர் ஒரு வேளாண் விஞ்ஞானியாக இருந்தார். அது மட்டும் இல்லாமல் இவங்க ஒரு மாநிலங்களவை எம்பியாக இருந்திருக்கார். அப்துல் கலாம் அவர்கள் பிரசிடெண்டாக இருக்கும்போது 2002 அந்த காலத்தில் அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். அப்போ அப்துல் கலாம் அவர்கள் ஜனாதிபதியாக இருக்கும்போது எம்.எஸ். சுவாமிநாதன் அவர்களுக்கு நாடாளுமன்றத்துடைய மாநிலங்களவை எம்பியாக மாற்றினார். ஸோ இது மாதிரி இவர் மாநிலங்களவை எம்பியாக இருந்திருக்காரு. இவர் தான் இந்திய பசுமை புரட்சியின் தந்தைன்னு அழைக்கப்படுறார். ஸோ நம்ம இந்தியாவில் இந்த கான்செப்டை கொண்டு செயல்படுத்தி வெற்றிகரமாக கொண்டு வந்தது இவர் தான். ஆனால் உலக ரீதியாக இந்த பசுமை புரட்சிங்கிற கான்செப்டை பற்றி பேசினவரும் அதை பற்றி செயல்படுத்தினவர் யார் அப்படின்னா இந்த நார்மன் போர்லாக் அப்படிங்கிறவர் தான் உலக ரீதியாக. அதனால தான் இவரை நம்ம உலக பசுமை புரட்சியின் தந்தை அப்படின்னு அழைக்கிறோம். ஸோ உலக பசுமை புரட்சியின் தந்தை அப்படின்னா நார்மன் போர்லாக், இந்திய பசுமை புரட்சியின் தந்தை அப்படின்னு கேட்டால் டாக்டர் எம்.எஸ். சுவாமிநாதன் அவர்கள். ஏன்னா உலக ரீதியாக இவர் தான் ஃபஸ்ட்டு இந்த ஐடியாலஜியை உருவாக்குனாரு, இந்த கான்செப்டை சொன்னார். அதை தான் டாக்டர் எம்.எஸ். சுவாமிநாதன் அப்சர்வ் பண்ணி அதை நம்மளுடைய இந்தியாவுக்கு ஏற்ற மாதிரி அதில் சில மாற்றங்கள் செஞ்சு நம்ம இந்தியாவில் செயல்படுத்தினது டாக்டர் எம்.எஸ். சுவாமிநாதன் அவர்கள். அதனால தான் இந்திய பசுமை புரட்சியின் தந்தை, உலக பசுமை புரட்சியின் தந்தை அப்படின்னு 2 விதமாக நம்ம அந்த பேரை தெரிஞ்சுக்கிறோம். இந்த நார்மன் போர்லாக் அப்படிங்கிறவர் ஒரு அமெரிக்காவை சேர்ந்த ஒரு விஞ்ஞானி. ஸோ அவரோட ஐடியாலஜியில் உருவாக்கப்பட்டதான் இந்த கான்செப்ட். அதை நம்ம இந்தியாவுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி செயல்படுத்தி சக்ஸஸ் பண்ணவர் தான் எம்.எஸ். சுவாமிநாதன். அதே மாதிரி இந்த பசுமை புரட்சிங்கிற இந்த சொல்லை உருவாக்கியவர் வில்லியம் காண்ட் அப்படிம்பாங்க. வில்லியம் காட் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் தான் இந்த பசுமை புரட்சிங்கிற சொல்ல 1967ஆம் ஆண்டு 68ஆம் ஆண்டுகளில் ஒரு கட்டுரை ஒன்று வாசிக்கிறாரு. இவரும் ஒரு அமெரிக்காவை சேர்ந்த ஒரு நபர் தான். ஸோ அங்கே ஒரு கட்டுரை வாசிக்கும் போது தான் இந்த மெத்தடுக்கெல்லாம் பேர் பசுமை புரட்சிங்கிற மாதிரி அவர் தான் அந்த பேரை மீன் பண்ணி பேசுறாரு. அதாவது பசுமை புரட்சிங்கிற பேரில் ஃபர்ஸ்ட் எதுவும் செயல்படுத்தப்படலை, செயல்படுத்தப்பட்டு அது சக்சஸாக போயிட்டு இருக்கும்போது தான் அதுக்கு பேர் பசுமை புரட்சின்னு மாற்றப்பட்டுச்சு. அந்த பசுமை புரட்சிங்கிற பேர் கிரீன் ரெவல்யூஷன் அப்படிங்கிற பேர் இந்த வில்லியம் காண்ட் அப்படிங்கிறவர் தான் அவருடைய கட்டுரையை வாசிக்கும் போது அந்த வார்த்தையை மென்ஷன் பண்றாரு. இந்த திட்டத்துக்கு அந்த வார்த்தையை அவர் மென்ஷன் பண்றாரு. அதுக்கப்புறம் தான் அந்த வார்த்தையை எடுத்து இந்த திட்டத்துக்கு இது பசுமை புரட்சி அப்படின்னு அறிவிக்கப்பட்டுச்சு. ஸோ இப்படி தான் பசுமை புரட்சிங்கிற பேர் வந்துச்சு. இந்தியாவில் அறிமுகப்படுத்தியவர்கள்னு பார்க்குறோம் எம்.எஸ். சுவாமிநாதன் அவர்கள் மற்றும் சி. சுப்பிரமணியன் அவர்கள். சார் எம்.எஸ். சுவாமிநாதன் அவர்கள் யாருன்னு தெரியுது சார்? அவங்க தான் இந்திய பசுமை புரட்சியின் தந்தை. அவர் தான் இந்தியாவில் அந்த கான்செப்டை கொண்டு செயல்படுத்தினார். சி. சுப்பிரமணியன் யார் சார்?
இதை செயல்படுத்தும் போது அப்போதைய வேளாண் துறை அமைச்சராக இருந்தவர் இவர் தான், சி சுப்பிரமணியன் அவர்கள். ஸோ இவர் தான் அதுக்கு உறுதுணையாக இருந்து எம்.எஸ். சுவாமிநாதன் அவர்களுடைய கவனங்களையும் அவருடைய திறன்களையும் சரியாக பயன்படுத்தி அவர் சொல்ற ஐடியாலஜியை அதுக்கேற்ற மாதிரி வச்சு செயல்படுத்தினதுக்கு உறுதுணையாக இருந்தவர் அரசு ரீதியாக இவர் தான். அதனால தான் வந்து சி சுப்பிரமணியன் அவர்கள் அப்போதைய அமைச்சராக, வேளாண் துறை அமைச்சராக இருந்தவர். அதனால இந்தியாவில் அறிமுகப்படுத்தியவர்கள் நம்ம 2 பேரையுமே தெரிஞ்சுக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ யார் யார் பேர் என்னங்கிறத பார்த்துட்டீங்களா? ஸோ இந்திய பசுமை புரட்சியின் தந்தை என்று அழைக்கப்படுவர் எம்.எஸ். சுவாமிநாதன் அவர்கள். உலக பசுமை புரட்சியின் தந்தை என அழைக்கப்படுவர் நார்மன் போர்லாக் அவர்கள். இந்த சொல்லை முதலாக பேசினவர், உருவாக்கினவர்னு பார்த்தோம்னா வில்லியம் காண்ட் அவர்கள். இந்தியாவில் இந்த பசுமை புரட்சியை செயல்படுத்தியவர்கள் எம்.எஸ். சுவாமிநாதன் இல்லாமல் இன்னொரு ஆளையும் நம்ம படிக்கணும், இன்னொரு தலைவரையும், இன்னொரு முக்கியமான நபரையும். அவர் சி சுப்பிரமணியன் அவர்கள். அவர் தான் அப்போதைய வேளாண் துறை அமைச்சராக இருந்தவர். அவங்களாம் சேர்ந்து தான் அதை 1960 செயல்படுத்தினாங்க. ஓகே, இப்போ பேசிக் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போதான் வந்து முக்கியமான கண்டென்ட்டே வருது. சார், 1960 ஒரு முக்கியமான உணவு தட்டுப்பாடு நம்மளுடைய இந்தியாவில் இருந்துச்சு. நம்ம கோதுமையையே வேற நாட்டிலேருந்து உற்பத்தி பண்ணி இறக்குமதி பண்ணி வாங்கணும். வேற நாட்டிலேருந்து இறக்குமதி பண்ணுறோம். சரியான நெல், கோதுமை வந்து சரியான உற்பத்தி திறன் நம்ம இந்தியாவில் இல்லாமல் போயிட்டு. ஸோ அது இல்லைன்னா சாப்பாடு கிடையாது. நெல் இருந்தால் தானே சாப்பிட முடியும். நெல் இருந்தால் தான் அரிசி வரும், அதில் தான் சாப்பிட முடியும். கோதுமை இருந்தால் தான் அது மூலியமாக சாப்பிட முடியும். ஸோ அப்போ உணவு பயிரான முக்கியமான பயிரோடைய உற்பத்தியே நம்ம இந்தியாவில் ஒழுங்காக இல்லாமல் பயங்கரமான பஞ்சம் ஏற்பட்டுச்சு. அப்போ 1960 இந்த பஞ்சத்தை சரி பண்ணணும்னா வேளாண்மையில் புதுமையான சில டெக்னாலஜி கொண்டு வரணும் அப்படின்னு எம்.எஸ். சுவாமிநாதன் அவர்கள் இந்த கருத்தை சொல்றார். அப்போதைய வேளாண் விஞ்ஞானியாக இருந்தவர் கவர்மெண்ட்டுக்கு இதை ரெக்கமெண்ட் பண்றாரு. அப்போதைய இந்திய அரசு கிட்ட என்ன சொல்றாரு? நம்மளுடைய இந்த உணவு தட்டுப்பாடை இப்போ 1960 பேசிக்கிறாங்க. இந்த உணவு தட்டுப்பாடையும் கோதுமையை நம்ம வேற நாட்டிலேருந்து இறக்குமதி பண்ற அளவுக்கு நம்ம இப்போ இருக்கோம். இதெல்லாம் சரி பண்ணி இந்த பஞ்சத்தை சரி பண்ணணும்னா நம்மளுடைய வேளாண்மையில, நம்மளுடைய விவசாயத்தில் சில நவீன முறையை நம்ம உள்ள கொண்டு வந்து நெல்லுக்கும் கோதுமையோட உற்பத்தி திறனை அதிகரிச்சாதான் நம்ம இதுல இருந்து தப்பிக்க முடியும். அப்போ என்கிட்ட இதுக்கு ஒரு பிளான் இருக்கு, நான் அதை சொல்றேன், நம்ம எக்ஸிக்யூட் பண்ணலாமா அப்படின்னு எம்.எஸ். சுவாமிநாதன் அவர்கள் அப்போது இந்திய அரசு கிட்ட கேட்கிறாரு. அப்போ இந்திய அரசு சொல்லுங்க, உங்களோட ஐடியாலஜி சொல்லுங்க, நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. அப்போ அவர் என்ன சொல்றாரு? இந்த HYV சீட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. HYV விதைகள், ஹை ஈல்டு வேரியேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது 2 இப்போ நெல் இருக்குன்னா நெல்லுடைய விதையே வந்து ஒரு விதை வந்து அதுல ஒரு திறமை ஏதாவது இருக்கும், நல்ல நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கிற மாதிரி ஒரு விதை இருக்கும் நெல்லிலேயே. இன்னொரு நெல் விதை பார்த்தீங்கன்னா அது வந்து நல்ல விளைச்சலை தரக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி அதில் இருக்கும். அது ரெண்டுத்தையும் என்ன பண்ணுவாங்க, ஒன்றா சேர்த்து அதை கிராஸ் பிரீட் பண்ணி அந்த ஒரு விதையை உருவாக்குவாங்க. அதுக்கு பேர் தான் HYV விதைகள். HYV விதைகள்லாம் என்ன அர்த்தம்? ஒரே இப்போ நெல், கோதுமைனா இப்போ நெல்லில் இருக்கிற விதைகளை செலக்ட் பண்ணி ஒரு நெல் விதையில தனிப்பட்ட குணம், ஏதாவது நல்ல குணம் இருக்கும், அதில் நிறைய நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கும் அந்த விதையில. இன்னொரு விதையில பார்த்தீங்கன்னா நல்ல விளைச்சலை தரக்கூடிய கெப்பாசிட்டி அதில் இருக்கும். அதை ரெண்டுத்தையும் ஒன்று சேர்த்து அதை ஒரே விதையை மாற்றி அதை கொண்டு வர்றது, அதுக்கு பேர் தான் HYV சீட்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து அந்த விதைகளை வந்து கிராஸ் பண்ணி அதை நம்ம கொண்டு வருவோம், அதை நம்ம விதைகளாக உருவாக்கி நம்ம பண்ணோம்னா விளைச்சல் அதிகமாக வரும் அப்படின்னு ஒரு ஐடியாலஜி ஒன்று கொடுக்குறாரு. ஒன்று. இன்னொன்று என்ன சொல்றாருன்னா, நம்ம வந்து நிறைய டெக்னாலஜி உள்ள பயன்படுத்தணும். டிராக்டரு, பம்பு செட்டு இதெல்லாம் வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும். டிராக்டர்லாம் அதிகமாக பயன்படுத்த ஆரம்பிக்கணும், இந்த மாதிரி சொல்றாரு. இந்த மாதிரி நவீன முறையில் நம்ம நிறைய விஷயங்களை உள்ள கொண்டு வரணும். ரசாயனம், அதாவது உரங்கள் பயன்படுத்தணும், பூச்சிக்கொல்லிகள் பயன்படுத்தணும், நைட்ரஜன் உரங்கள் பயன்படுத்தணும். நைட்ரஜன் வந்து அதிகமான விளைச்சலை கொடுக்கும், சீக்கிரமா வளரும். அதனால இந்த நைட்ரஜன் இந்த மாதிரியான கெமிக்கலை உள்ள கொண்டு வரணும். ஸோ ஒரு பக்கம் HYV சீட்ஸ் கொண்டு வரணும், கெமிக்கல் சம்பந்தப்பட்ட உரங்கள், நைட்ரஜன் பயன்பாடு கொண்ட உரங்கள் கொண்டு வரணும், பூச்சிக்கொல்லிகள் கொண்டு வரணும். நிறைய தண்ணி தேவைப்படும், தண்ணி வேணும் அவங்களுக்கு. விவசாயிகளுக்கு அந்த HYV சீட்ஸை நம்ம கொடுக்கணும், விதைகளை நம்ம கொடுத்து தான் அவங்கள விவசாயம் பண்ண சொல்லணும். இந்த மாதிரியான விஷயங்களை மட்டும் நம்ம பர்டிகுலராக இப்போ செஞ்சோம்னா இந்த நெல்லுக்கும் கோதுமையோடைய உற்பத்தி பல மடங்காக அதிகரிக்கும். அது அதிகரிச்சிச்சுன்னா நம்ம இந்தியாவில் நம்ம உணவு தட்டுப்பாடு சரியாயிடும். நம்ம போய் வேற நாட்டில் ஒருத்தங்களை எதிர்பார்க்கணுங்கிற அவசியம் வராது, நம்ம நாட்டிலையும் பஞ்சம் சரியாயிடும் அப்படின்னு சொல்றாரு. ஆனால் அதுலேயே அவர் கூடுதலாக இன்னொரு விஷயத்தை சேர்க்கிறாரு. என்னன்னா, இதை நம்ம உடனே வந்து இந்தியா முழுவதும் நம்மளால இதை செயல்படுத்த முடியாது. ஏன்னா ஒருவேளை ஏதாவது ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா மொத்த இந்தியாவுக்கு அடி வாங்கிடும், லாஸ் ஆகிடும் பயங்கரமா, இது ஒர்க் அவுட் ஆகாமல் போயிடுச்சுன்னா. அப்போ அவர் என்ன சொல்றாரு, ஒரு 7 டிஸ்ட்ரிக்டை மட்டும் செலக்ட் பண்ணுங்க. அந்த 7 மாவட்டத்தில் இருக்கிற விவசாயிகள்கிட்ட மட்டும் இந்த HYV சீட்ஸ் நம்ம கொடுப்போம். HYV விதைகள், அந்த விதைகளை கொடுப்போம், நைட்ரஜன் உரத்தை கொடுப்போம், டிராக்டர் பயன்பாடு பண்ண சொல்லுவோம், அவங்களுக்கு மட்டும் தண்ணி நிறைய கிடைக்கிற மாதிரி பார்த்துப்போம், நிறைய பாசன வசதி ஏற்படுத்தி கொடுப்போம். ஸோ இந்த எல்லாத்தையும் அந்த 7 டிஸ்ட்ரிக்ட்டுக்கு மட்டும் நம்ம ஃபர்ஸ்ட் கொடுப்போம். அந்த 7 டிஸ்ட்ரிக்ட் மட்டும் இதை ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணட்டும். அவங்களுக்கு அந்த நெல்லுக்கும் கோதுமையிலையும் எப்படி வந்து உற்பத்தி நடக்குதுன்னு பார்த்துரும். நல்ல உற்பத்தி நடந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம இதை எல்லா இடத்துலையும் செயல்படுத்தலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வர்றாங்க. அதை இந்திய அரசும் ஏத்துக்கிறாங்க.
இப்படி 1960 முதல்ல இந்த திட்டத்தை எப்படி உருவாக்குனாங்க அப்படின்னா, வழி நடத்தும் திட்டம். அதுதான் இதுக்கு பேரு. இது வந்து ஃபர்ஸ்ட் பசுமை புரட்சிங்கிற பேர்லாம் கிடையாது. இது வந்து ஒரு திட்டமாக தான் ஃபர்ஸ்ட் செயல்படுத்தினாங்க. அதுக்கு பேர் வழி நடத்தும் திட்டம். அதாவது இன்டென்சிவ் அக்ரிகல்ச்சரல் டெவலப்மென்ட் புரோகிராம். இதை ஷார்ட்கட்ல IADPன்னு சொல்லுவாங்க. சரியா? இந்த திட்டம் தான் வழி நடத்தும் திட்டம். இந்த திட்டம் மூலமாக 7 மாவட்டத்தை செலக்ட் பண்ணி அந்த 7 மாவட்டத்துக்கு மட்டும் என்ன சொல்றாங்க, எல்லாத்தையும் கொடுக்குறாங்க கவர்மெண்ட். HOV சீட்ஸ் கொடுங்க அந்த விவசாயிகள்கிட்ட, பாசன வசதி ஏற்படுத்தி கொடுங்க, பக்கத்துல நைட்ரஜன் உரம் கொடுங்க பயன்படுத்த சொல்லி, டிராக்டர் போன்ற நவீன டெக்னாலஜி உள்ள கொண்டு வந்து அது மூலியமா சீக்கிரமா வேலையை முடிங்க. இந்த மாதிரியான குறிப்பிட்ட சில விஷயங்கள் சேர்ந்த எல்லாத்தையும் அந்த 7 மாவட்டத்தில் இருக்கிற விவசாயிகள்கிட்ட மட்டும் கொடுத்து ட்ரையல் பார்க்குறாங்க. அதுக்கு பேர் தான் வழி நடத்தும் திட்டம். ஏன்னா உடனே போய் நம்ம எல்லாத்துலையும் இந்தியாவில் எல்லா மாவட்டத்திலையும் செயல்படுத்துங்க, எல்லா ஊர்லையும் செயல்படுத்துங்க அப்படின்னு சொன்னா எங்கேயாவது ஒருவேளை ஒர்க் ஆகாம போயிடுச்சுன்னு வச்சுங்க, மொத்தமும் லாஸ் ஆயிடும். அதுவே 7 டிஸ்ட்ரிக்ட்ல மட்டும் ட்ரையல் பார்த்து 7த்துலையுமே சக்சஸ் ஆயிட்டுனா அதுக்கப்புறம் நம்ம இந்தியா முழுவதும் இந்த கான்செப்டை கொண்டு வந்துடலாம் அப்படின்னு பிளான் பண்ணி தான் இந்த வழி நடத்தும் திட்டம் அப்படிங்கிற திட்டம் மூலமா 1960 பசுமை புரட்சிங்கிற பேர்ல இது ஃபர்ஸ்ட் வரல. சரியா? ஃபர்ஸ்ட் உணவு தட்டுப்பாடை சரி பண்ணணும், நெல் கோதுமையோட உற்பத்தி, உணவு பயிரோட உற்பத்தியை நம்ம கிட்டே அதிகப்படுத்தணும். அதுக்கு என்ன பண்ணலாம்னு யோசிச்சாங்க. அதோட ஐடியாலஜி MS சுவாமிநாதன் அவர்கள் சொன்னது, HOV சீட்ஸ் நம்மளே கவர்மெண்டே கொடுப்போம், அது மூலயமா விளைச்சல் சீக்கிரமா இருக்கும். அந்த HOV சீட்ஸ் என்ன சார் அவ்வளோ ஸ்பெஷலானு கேட்டால், ஆமா, அது வந்து அவங்களே ரொம்ப சக்தி வாய்ந்த 2 விதைகளை ஒன்று சேர்த்து அதில் கொடுக்கறதுனால அதில் விளைச்சல் அதிகமாக வரும். அப்புறம் தண்ணி நிறைய கிடைக்குது, நைட்ரஜன் உரம் போடுறாங்க, நல்லா வளரும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறதுனால அந்த 7 டிஸ்ட்ரிக்ட்லேயே நமக்கு ரிசல்ட் தெரிஞ்சிருங்கிறதுக்காக இந்த வழி நடத்தும் திட்டம், இன்டென்சிவ் அக்ரிகல்ச்சரல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் அப்படிங்கிற கான்செப்ட்ல 7 மாவட்டத்தில் மட்டும்தான் இதை ஃபர்ஸ்ட் செயல்படுத்தினாங்க. ஸோ அந்த 7 மாவட்டத்தில் 1966 வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷம் பார்க்குறாங்க, நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்துச்சு. என்ன நடக்குது, அந்த 1960 வந்து அந்த 7 மாவட்டத்தில் மட்டும் கொண்டு வந்த அந்த வழி நடத்தும் திட்டம் மூலமாக 7 மாவட்டங்களில் மட்டும் எப்படி இந்த பிளான் ஒர்க் அவுட் ஆகுதுங்கிற அந்த விஷயங்கள்லாம் பார்க்குறாங்க. அந்த விவசாயத்தில் நெல்லுடைய கோதுமையோட உற்பத்தி ரொம்பவே நல்ல சிறப்பாக இருந்துச்சு, சீக்கிரமாக வளர்ந்துச்சு. அதை பார்த்துட்டு சரி ஓகேப்பா இது ஒர்க் அவுட் ஆகுது, இதை வந்து நம்ம இந்தியா முழுவதும் செயல்படுத்தலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்தாங்க. அதுக்கப்புறம் தான் அதை எல்லா இடத்துலையும் செயல்படுத்துங்கிற அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்தாங்க. இதுக்கு இடையில இது எங்க சார் பசுமை புரட்சின்னு பேர் மாறுனுச்சு அப்படின்னா, 1960 செயல்படுத்தப்பட்ட அந்த வழிநடத்தும் திட்டம் தான் 1966 இந்த திட்டம் நல்லா செயல்பட்டதை பார்த்துட்டு இதுக்கு ஒரு பேர் வைக்கலாம்னு யோசிக்கிறாங்க. இது வந்து என்ன மாதிரியான ஏன்னா அது ரெவல்யூஷன். அவ்வளோ நாள் வந்து ஒரு உணவு தட்டுப்பாடு இருந்துச்சு, அதை பட்டுன்னு வந்து சரியான மாதிரி ஒரு ப்ராசஸ் நடந்ததுன்னா அது ஒரு ரெவல்யூஷன். ஸோ அதுக்கு என்ன பேர் வைக்கலாம்னுங்கும் போது தான் அந்த நேரத்தில் தான் அந்த வில்லியம் காண்ட் அப்படிங்கிறவர் ஒரு உரையில பேசும்போது இந்த மாதிரி விஷயத்தை பசுமை புரட்சின்னு அவர் மென்ஷன் பண்ணி பேசுறாரு. இந்த விஷயத்தை, இந்த 1960 நடந்த இந்த விஷயத்தை, இந்த திட்டத்து மூலமா செயல்படுத்தப்பட்ட அந்த ப்ராசஸை அந்த வில்லியம் காண்ட் அப்படிங்கிறவர் அவருடைய கட்டுரையில பேசும்போது அதை வந்து பசுமை புரட்சி, கிரீன் ரெவல்யூஷன் மென்ஷன் பண்றாரு. அப்ப இது நல்லா இருக்கு, இந்த பேரையே நம்ம பயன்படுத்திக்கலாமே அப்படின்னு சொல்லி தான் இந்த திட்டத்துக்கு பேரு இனிமே பசுமை புரட்சி, கிரீன் ரெவல்யூஷன் அப்படின்னு 1966 அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் இது இந்தியா முழுவதும் இந்த திட்டங்களை நாடு முழுவதும் 1966 அப்புறம் இதை செயல்படுத்த ஆரம்பிச்சாங்க. இப்படிதான் பசுமை புரட்சின்னு ஒரு கான்செப்ட் உருவானுச்சு. நம்ம எல்லாரும் நினைக்கிற மாதிரி பசுமை புரட்சிங்கிறது எடுத்தோடனே அது பசுமை புரட்சி தான் அப்படின்னு கேட்டா கிடையாது. புரியுதா உங்களுக்கு? உங்கள்கிட்ட யாராவது பசுமை புரட்சினா என்ன அப்படின்னு கேட்டா என்ன சொல்லணும்? 1960ஆம் ஆண்டுல நம்ம இந்தியாவில் பயங்கரமான உணவு தட்டுப்பாடு ஏற்பட்டுச்சு. பயங்கரமான உணவு தட்டுப்பாடு, நெல் கோதுமை போன்ற உற்பத்தியே இங்கே இல்லாமல் போணுச்சு. கோதுமையை நம்ம வேற நாட்டிலேருந்து இறக்குமதி பண்ணுற அளவுக்கு பஞ்சம் ஏற்பட்டுச்சு. இதெல்லாம் சரி செய்யறதுக்காக என்ன பண்ணலாம்னு பிளான் பண்ணாங்க. அப்போது டாக்டர் MS சுவாமிநாதன் அவர்கள் ஒரு ஐடியாலஜி கொடுக்குறாரு. இந்த மாதிரி வந்து நம்ம வழி நடத்தும் திட்டம் அப்படிங்கிற திட்டம் மூலமாக ஒரு 7 மாவட்டத்தில் மட்டும் ஒரு ட்ரையல் பார்க்கலாம். அந்த 7 மாவட்டத்தில் மட்டும் HOV சீட்ஸ் கொடுப்போம், விதைகளை விவசாயிகள்கிட்ட கொடுப்போம், நிறைய பாசன வசதி ஏற்படுத்தி கொடுத்து அந்த விதையை போட சொல்லுவோம், நெல் கோதுமை விதையை நம்மளே கிராஸ் பிரீட் பண்ணி கொடுப்போம், அதை போட சொல்லுவோம். அதை போட்டோம்னா அது எப்படி விளைச்சல் இருக்குன்னு பார்ப்போம். நல்ல விளைச்சல் இருந்தால் நம்ம வேற நாட்டை டிபெண்ட் பண்ண தேவையில்லை, நம்ம இது எல்லாத்துலேயுமே இந்தியாவில் செயல்படுத்தி நம்ம நெல் கோதுமையை வந்து நல்லா உற்பத்தி பண்ணிடலாம், நமக்கு பஞ்சம் இருக்காதுங்கிற ஐடியாலஜி கொடுத்தாரு. அதன் அடிப்படையில் 1960 தான் இந்த வழி நடத்தும் திட்டம் அப்படிங்கிற திட்டம் 7 மாவட்டங்களில் மட்டும் செயல்படுத்தப்பட்டுச்சு. 7 மாவட்டத்திலுமே ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த நெல் கோதுமையோட உற்பத்தி திறன் அதிகரிச்சுது. ஸோ அதை பார்த்துட்டு தான் அந்த ப்ராசஸை வந்து வில்லியம் காண்ட் அப்படிங்கிறவர் அதுக்கு ஒரு பேர் சொன்னார். அவர் இந்த ப்ராசஸை பற்றி பேசும்போது இதை வந்து ஒரு கிரீன் ரெவல்யூஷன் மென்ஷன் பண்ணுறாரு. அதையே அதிகாரப்பூர்வமாக 1966 இந்த திட்டத்துக்கு பேர் வந்து பசுமை புரட்சி. இது அதாவது இந்த திட்டத்துடைய பேரை மாற்றலை, நீங்கள் அதை புரிஞ்சக்கூடாது. இந்த வழிநடத்தும் திட்டம் தான் பசுமை புரட்சின்னு மாற்றப்பட்டது இல்லை.
வழிநடத்தும் திட்டம் ஒரு ப்ராசஸ். அந்த திட்டம் மூலயமா அந்த ப்ராசஸ் நடந்துச்சு. அந்த ப்ராசஸுக்கு புதுசா ஒரு பேர் வச்சாங்க. அது பேர் தான் பசுமை புரட்சி. அந்த பேரை ஆல்ரெடி வந்து வில்லியம் காண்ட் அவர்கள் பயன்படுத்தி இருந்தார். ஸோ இந்த பேர் நல்லா இருக்கு, இதுக்கு அடாப்ட் ஆகுதுன்னு சொல்லி தான் அதை கொண்டு வந்து வச்சாங்க. அதனால இந்த வழிநடத்தும் திட்டத்தை தான் அபிஷியலா பேர் மாத்தினாங்கன்னு சொல்லக்கூடாது. இந்த திட்டம் அப்படியே தான் இருந்துச்சு. அது மூலயமா நடந்த ப்ராசஸுக்கான பேர் தான் புதுசா வச்சாங்க. ஸோ இந்த பசுமை புரட்சி அபிஷியலா 1966க்கு அப்புறம் இந்தியா முழுவதும் செயல்படுத்தப்பட்டு ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா போய் முடிஞ்சது. இதுக்கு பேர் தான் பசுமை புரட்சி. சரி சார், இது வந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா, அப்ப இதுல வந்து எந்த குறையுமே இல்லையா? ரொம்ப இது வந்து சக்சஸ் ஆயிட்டான்னு கேட்டா இல்ல. இதுலயுமே பயங்கரமான குறைகள் இருந்துச்சு. என்னென்னங்கிறத பார்க்கலாம். சரியா? ஃபர்ஸ்ட் பாருங்க, இதோடைய வரையறை அப்படின்னா என்ன? இவ்வளவு நேரம் நம்ம பார்த்த பசுமை புரட்சினா என்ன? புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி உலக அளவில் விவசாய உற்பத்தியை அதிகரிக்க செய்த காலமே பசுமை புரட்சி எனப்படும். அதான் சொன்னல, புதிய HYV சீட்ஸ் கொண்டு வரது, டிராக்டரு, பாசன வசதி, நைட்ரஜன் உரம் பயன்பாடு, கெமிக்கல் உருவாக்குறது, பூச்சிக்கொல்லிகள் பயன்படுத்துறது, இந்த மாதிரி நிறைய டெக்னாலஜி வைஸாக புதிய வேளாண்மையில் புதிய விஷயங்களை உள்ள கொண்டு வந்து அது மூலயமா நெல், கோதுமை போன்ற உற்பத்தியை பன்மடங்கு பெருக்கினாங்க. அதுக்கு பேர் தான் பசுமை புரட்சின்னு அர்த்தம். சரியா? சரி, இதோடைய சாதனைகளாக என்ன பார்க்கப்படுது? அச்சீவ்மெண்ட்ஸ் ஆஃப் கிரீன் ரெவல்யூஷன். இந்த கிரீன் ரெவல்யூஷன் பண்ணாங்க, 1960 பண்ணாங்க. இது சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்துச்சு. அப்புறம் இந்தியா முழுவதும் செயல்படுத்தப்பட்டுச்சு. அப்புறம் நம்ம கோதுமை இறக்குமதி பண்ணுற நிலைமைக்கு வரல. அதுக்கப்புறம் நமக்கே எல்லாமே கிடைச்சிட்டு. ஆனால் இதோட சாதனைகளாக பார்க்கப்படுறதுலாம் என்ன அப்படின்னா, நெல், கோதுமை, மக்காச்சோளம் இதெல்லாம் நம்ம கிடைச்சிது. எது மூலயமா? ஹை ஈல்டிங் வேரியேஷன் மூலயமா. அதான் நெல், கோதுமையுடைய உற்பத்தி வந்து பன்மடங்கு பெருகுனுச்சு. நல்லா புரிஞ்சுக்கணும். வேற பயிர்கள்லாம் அவங்க கவனத்தையே கொடுக்கல. இன்னும் சொல்ல போனால் எண்ணெய் வித்துக்கள்லாம் இருக்கு பார்த்தீங்களா, ஆயில் சீட்ஸ்லாம், அதுலலாம் பெருசாக ஃபோக்கஸே அவங்க பண்ணல. இந்த பசுமை புரட்சியில் நெல், கோதுமை தான் மெயின் ஃபோக்கஸ். அது இல்லாமல் சோளம், மக்காச்சோளம் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணாங்க. ஆனால் அந்த ஆயில் சீட்ஸ்லாம் இருக்கல, எண்ணெய் வித்துக்கள், பருப்பு வகைகள், அதுக்கான உற்பத்தியெல்லாம் அவங்க உருவாக்கவே இல்லை அந்த நேரத்தில். அதுலலாம் ஃபோக்கஸே பண்ணலை கவர்மெண்ட். முழுக்க முழுக்க இந்த பசுமை புரட்சியில் நெல், கோதுமையில தான் ஃபோக்கஸ் பண்ணாங்க. கூடுதலாக மக்காச்சோளத்தில் ஃபோக்கஸ் பண்ணாங்க. அவ்வளோதான். சரியா? சிறந்த விதைகள் மூலம் உற்பத்தி திறன் பெருகியது. சிறந்த விதைகள்லாம் என்ன? அந்த HYV விதைகள், HYV சீட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? HYVனா என்ன அர்த்தம் நான் சொல்லியிருக்கேன். இப்போ நெல் இருக்குன்னா நெல்லுடைய 2 விதை எடுப்பாங்க. ஒரு விதையில நல்ல சிறப்பான அதுக்குன்னு தனி குணம் கொண்ட ஒரு திறன் இருக்கும். இன்னொரு விதையில அதுக்குன்னு தனியா இருக்கிற ஒரு சிறப்பான திறன் இருக்கும். அது ரெண்டுத்தையும் ஒன்று சேர்த்து ஒரே விதையா மாற்றி அதை வந்து என்ன பண்ணுவாங்க? பயிரிட வைப்பாங்க. அதுல நல்ல விளைச்சல் கிடைச்சிடும். அதான் HYV சீட்ஸ். ஸோ அந்த மாதிரி சிறந்த விதைகள் மூலமாக நல்ல வளர்ச்சி கிடைச்சிது. சீக்கிரமா வளர்ச்சி நடந்துச்சு. கோதுமை மற்றும் நெல் உற்பத்தி பன்மடங்கு பெருகியது. இதுதான் அவங்க ஃபோக்கஸ். ஏன்னா இதுதான் உணவு பயிர். இதுதான் உணவு தட்டுப்பாடை தடுக்க முடியும். அதனால கோதுமையும் நெல் உற்பத்தியோடைய நெல்லுக்கும் பயங்கரமான உற்பத்தி பல மடங்கு பெருகுனுச்சு இந்த பசுமை புரட்சி மூலமா. டிராக்டர், இயந்திரங்கள், கதிரடிப்பான்கள், பம்பு செட் போன்ற உற்பத்தியும் வளர்ந்துச்சு. ஏன்னா இப்போ விவசாயத்தில் வந்து நவீன முறையை பயன்படுத்தும் போது டிராக்டர் எல்லாரும் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ டிராக்டர் அதுக்கும் உற்பத்தி அதிகமாகுது. ஸோ டிராக்டர், இயந்திரங்கள், அதுக்கு தேவையான சில கதிரடிப்பான்கள்லாம் இருக்குல்ல, அந்த மிஷின்லாம் பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. பம்பு செட்டுலாம் டெக்னாலஜி வைஸாக போகிறாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் போகும்போது அதோடைய உற்பத்தி திறன் அதிகமாகுது. ஏன்னா அவங்களுக்கு டிராக்டர் தேவைப்படுது. அப்போ டிராக்டர் உற்பத்தி இங்கே அதிகமாகிட்டு இருக்கு. ஸோ அப்போ அது மூலிமா அந்த உற்பத்தியும் அதிகமானுச்சு. கிராமப்புறத்துடைய மக்களுக்கு அதிக வேலை வாய்ப்பு, வாழ்க்கை தரம் உயர்ந்தது. ஏன்னா கிராமங்களில் விவசாயம் நிறைய நடக்க ஆரம்பிச்சுது. நிறைய பேருக்கு வேலை கிடைச்சிது. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே பசுமை புரட்சியில் சாதனைகளாக பார்க்கப்படுகிறது. ஸோ அந்த கிரீன் ரெவல்யூஷன் மூலமாக நெல், கோதுமையுடைய உற்பத்தி பல மடங்கு பெருகுனுச்சு. அந்த HYV சீட்ஸ் வந்து பயங்கரமாக ஹெல்ப் பண்ணுச்சு. அதுதான் சிறந்த விதைகளாக பார்த்து உடனடியான விளைச்சலையும் அதிக விளைச்சலையும் அது கொடுத்துச்சு அந்த விதைகள். அதுக்கப்புறம் நிறைய பேர் டிராக்டர் போன்ற நவீன முறையை பயன்படுத்துறதுனால அதோட உற்பத்தியும் அதிகமானுச்சு. நிறைய பேருக்கு கிராமங்களில் வேலை கிடைச்சிது. இது எல்லாமே இந்த பசுமை புரட்சியுடைய ஒரு சாதனைகளாக பார்க்கப்படுகிறது. பசுமை புரட்சியின் கூறுகள், காம்போனன்ட்ஸ் ஆஃப் கிரீன் ரெவல்யூஷன். ஸோ இதில் என்னெல்லாம் பயன்படுத்துனாங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த காம்போனன்ட்ஸ்னால் என்ன அர்த்தம்? இந்த பசுமை புரட்சியோடைய மெத்தட் என்னென்ன அப்படின்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் HYV விதைகள், HYV சீட்ஸ்ன்னு இதை சொல்லுவாங்க. ஓகேவா? அதாவது அதிக மகசூல் தரும் விதைகள் மக்காச்சோளம், கோதுமை, அரிசிக்கு அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு. இதான் நான் சொன்னேன். HYV விதைகள் அறிமுகப்படுத்தப்பட்டது. இதான் நீங்க கான்செப்டா இங்க தெரிஞ்சுக்கணும். HYVனா 2 வெவ்வேறு தனிப்பட்ட திறன்களை கொண்ட விதைகளை எடுத்து ஒன்றாக மாற்றி அதை விதைகளாக நம்மள போட சொல்லுவாங்க. அது மூலமா நல்ல விளைச்சல் கிடைக்கும். உணவு அல்லாத பயிர்களுக்கு இந்த HYV விதைகள் உருவாக்கப்படவில்லை. உணவு அல்லாத பயிர்களுக்கெல்லாம் இந்த HYV விதைகள் அப்போ உருவாக்கல. அதான் என்ன சொன்னேன், ஆயில் சீட்ஸ்லாம் இருக்குல்ல, எண்ணெய் வித்துக்கள், பருப்பு வகைகள், அதுக்கானதெல்லாம் HYV விதைகள் அப்போ ஃபோக்கஸே பண்ணலை. முழுக்க நெல், அதுக்கப்புறம் கோதுமை, இதுக்கான HYV விதைகளை தான் உருவாக்குனாங்க. கூடுதலாக சோளம் இதெல்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் ரொம்ப கம்மியான ஃபோக்கஸ் தான் இருந்துச்சு. அதனால உணவு பயிர் அல்லாத விஷயங்களுக்கு இந்த HYV விதைகள் பெருசாக ஃபோக்கஸ் பண்ணல, அதுக்காக உருவாக்கப்படலை. போர்லாக் உருவாக்கிய ஊட்டச்சத்து விதை, அதான் நார்மன் போர்லாக் இருக்கார்ல,
உலக பசுமை புரட்சியின் தந்தை, அவருடைய கான்செப்ட்ல உருவாக்கப்பட்டது தான் இந்த ஊட்டச்சத்து விதைன்னு ஒரு கான்செப்ட் உருவாக்குனாங்க. இதெல்லாமே HOV விதைகள்னு அழைக்கப்படும். ஸோ இந்த விதைகள் தான் உடனடியான விளைச்சலை கொடுக்கும், உடனடியான அதிக விளைச்சலை கொடுக்கும். அதனால இந்த விதைகளை இதில் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. இது சக்சஸ்ஃபுல்லாக முடிஞ்சது. அப்புறம் ரசாயனங்களின் பயன்பாடு, யூசஸ் ஆஃப் கெமிக்கல்ஸ், நிறைய கெமிக்கல் பயன்படுத்தினாங்க. சரிங்களா? இங்க பாருங்க, பூச்சிக்கொல்லிகள், செயற்கை நைட்ரஜன் உரங்கள் பயன்படுத்தப்பட்டது இந்த பசுமை புரட்சியில். நிறைய பூச்சிக்கொல்லிகள், பூச்சிகளை சாகடிக்கிறதுக்கான அந்த பூச்சிக்கொல்லிகள் பயன்படுத்தப்பட்டுச்சு. செயற்கை நைட்ரஜன் உரங்கள், செயற்கையாக உருவாக்கின நைட்ரஜன் உரத்தை போட்டாங்க. இதெல்லாம் பிளஸ்ஸா சார்னு கேட்டா இது மைனஸாகவும் இருந்துச்சு. நமக்கு நைட்ரஜன் உரம்லாம் நிறைய செயற்கையாக பயன்படுத்துறதுனால மண்ணுடைய வளம் குறைஞ்சு போச்சு. இதெல்லாம் மைனஸாகவும் இருந்துச்சு, பின்னாடி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் HOV விதைகள் பயன்படுத்தினாங்க இந்த பசுமை புரட்சியில். அது மூலயமா நல்ல விளைச்சல் கிடைச்சது. ரெண்டாவது ரசாயனங்கள் பயன்படுத்தினாங்க, பூச்சிக்கொல்லிகள், செயற்கை நைட்ரஜன் உரம். அது மூலயமா மண் வந்து சீக்கிரமா அதோடைய தன்மையை நல்லபடியாக உருவாக்கி வளர்த்து கொடுத்துச்சு. நைட்ரஜன் உரம் போட்டால் நல்லா வளரும், தண்ணி நிறைய தேவைப்படும், நல்லா வளர்ந்துச்சு, சீக்கிரமா வளர்ந்துச்சு. சரியா? விழிப்புணர்வு குறைவாக இருந்தது இதில் ஒரு பிரச்சனையாக இருந்துச்சு. அதாவது விவசாயிகளுக்கு சரியான விழிப்புணர்வு இல்லை, இதை எப்படி பயன்படுத்தணுங்கிறது அவங்க கரெக்டாக தெரியல. அதுக்கப்புறம் தண்ணீர் பயன்பாடு, வாட்டர் யூசேஜ். HOV பயிர்களுக்கு அதிக நீர் தேவை. இது ஒரு விஷயம் இருக்கு, நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த HOV விதைகள் இருக்கு பாருங்க, அந்த HOV விதைகளை நம்ம விதைக்கிறோம் அப்படின்னா அதுக்கு நிறைய தண்ணி தேவைப்படும். நார்மலா HOV விதைகள் இல்லாமல் நார்மல் விதையை போட்டோம்னா நம்ம எவ்வளோ தண்ணி ஊற்றுறோம்? ஒரு 5 பக்கெட் தண்ணி ஊற்றுறோம்னா, இதே இப்போ அந்த HOV விதைகளை நம்ம பயன்படுத்துறோம் அப்படின்னா ஒரு 20 பக்கெட் தண்ணி ஊற்றணும். அந்த அளவுக்கு தண்ணி தேவைப்படும். ஸோ அதிகமான நீர் தேவை இருந்துச்சு. ஓகேவா? கால்வாய் பம்புகள் அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு. நிலத்தடியுடைய நீர்மட்டம் குறைஞ்சுது. ஏன்னா அதிக நீர் தேவைப்பட்டதுனால எல்லாருமே அந்த நிலத்தடி நோண்டி நோண்டி தண்ணி எடுத்தாங்க. நிறைய பேர் கால்வாய் நோண்டி விட்டாங்க, பம்பு செட்டி இறக்குறாங்க. அது மூலியமா என்ன ஆகுது? நிலத்தடியோடைய நீர்மட்டம் குறைய ஆரம்பிச்சது. இதெல்லாம் மைனஸா பார்க்கப்பட்டுச்சு. என்னதான் நமக்கு வந்து HOV சீட்ஸை பயன்படுத்தி நல்ல ரெவல்யூஷன் நடந்து எல்லாருக்கும் எல்லாமே உணவு பயிர் கிடைச்சாலுமே அதில் மைனஸாக பார்க்கப்பட்டது நிலத்தடி நீர்மட்டம் குறைஞ்சது. செயற்கை நைட்ரஜன் உரம் பயன்படுத்துறதுனால மண்ணுடைய வளம் குறைஞ்சது. இந்த மாதிரியான விஷயங்களும் இருக்கு, கூடுதலாக அதையும் நம்ம படிக்கணும். சரியா? அப்புறம் நீர் பற்றாக்குறை பஞ்சமானது. ஸோ நிலத்தடி நீர்மட்டம் இறங்கினதுனால நீர் பற்றாக்குறை உருவானுச்சு, நீர் கரெக்டா பத்தல. ஸோ இதெல்லாமே இதுல இருக்கக்கூடிய மைனஸாகவும் பார்க்கப்படுது. சரியா? அதுக்கப்புறம் மண் மற்றும் பயிர் உற்பத்தியில் பாதிப்புகள் ஏற்பட்டுச்சு. ஏன்னா மண்ணிலையும் பயிர் உற்பத்தி பண்றதுலையும் சில பாதிப்புகள் அந்த நிலத்துல ஏற்பட்டுச்சு. என்ன சார் பாதிப்பு அப்படின்னா, இங்க பாருங்க, பயிர் சுழற்சியின்றி மண்ணில் ஊட்டச்சத்துக்கள் குறைந்தன. பயிர் சுழற்சியின்றி அதுக்கு என்ன சார் அர்த்தம்னா, விவசாய நிலத்துல பார்த்தீங்கன்னா ஒன்று நெல் போடுறாங்க, இல்லை கோதுமை போடுறாங்க. இதையே ரிப்பீட் பண்ணி போட்டுக்கிட்டே இருந்தாங்க 1960லேருந்து. ஏன்னா இப்போ நம்ம நிலம் வந்து எல்லாத்தையுமே ஏற்றுக்கிற ஒரு நிலமா இருக்கும். நல்லா யோசிச்சு பாருங்க, சில பேர் சூரியகாந்தி போடுவாங்க, சூரியகாந்தி பூ இருக்கும், கரும்பு போடுவாங்க, எண்ணெய் வித்துக்கள் போடுவாங்க. இவன் மாற்றி மாற்றி ஒன்று சீசனுக்கு ஒன்று போட்டுக்கிட்டு இருப்போம்ல. ஆனால் இந்த பசுமை புரட்சியில் என்ன நடந்துச்சுன்னா, இந்த நெல்லும் கோதுமை மட்டும்தான் ரிப்பீட்டடாக அந்த நிலத்தில் போட்டுக்கிட்டே இருந்தாங்க. அப்போ வேற எந்த பயிர்களுமே சுழற்சி அங்கே நடக்கலை, வெறும் ஒரே பயிருடைய இது பண்ணி மாற்றி மாற்றி நடந்துச்சு. ஸோ அப்படி நடந்ததுனால ஊட்டச்சத்து வந்து அந்த மண்ணுடைய ஊட்டச்சத்து குறைஞ்சிது. ஏன்னா நம்மளுடைய மண்ணோட தரம் வந்து எல்லா விதைகளையுமே எடுத்துக்கிட்டு அதுக்கேற்ற வளர்ச்சியை கொடுக்கறது தான் அதோடைய தன்மை. ஆனால் நம்ம என்ன பண்ணோம், பசுமை புரட்சியின் காரணமாக நெல்லுக்கும் கோதுமைக்கும் உற்பத்தி திறனை அதிகப்படுத்துறதுக்காக அதை மட்டுமே எல்லாரும் ரிப்பீட்டடாக போட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ அது மூலியமாக பயிர் சுழற்சி நடக்கவே இல்லை, வேற வேற பயிர் உள்ள வரவே இல்லை. அது மூலியமா ஊட்டச்சத்து குறைஞ்சுது அப்படிங்கிற ஒரு மைனஸ் இருக்கு. கார சேர்மங்கள் மண்ணின் pH அளவை அதிகரிச்சுது. ஏன்னா நிறைய இந்த செயற்கை நைட்ரஜன் உரம் போன்ற பூச்சிக்கொல்லிகள் போன்ற எல்லாத்தையும் பயன்படுத்தினாங்க. அது மூலியமாக அதில் நிறைய காரம் இருக்கும், அமிலம் காரம் உப்பு படிக்கிறோம்ல, அதில் நிறைய காரம் இருக்கும். ஆனால் pH அளவு அதிகம். அது மூலியமா அந்த மண்ணுடைய தரம் குறைஞ்சு போச்சு இதை நிறைய பயன்படுத்துறதுனால. அப்புறம் நச்சு ரசாயனங்கள் நுண்ணுயிர்களை அழித்தன. அந்த ரசாயனங்கள் பயன்படுத்துறோம்ல, அது சில நல்ல நுண்ணுயிர்களையும் அழிச்சிருச்சு உள்ள இருக்கிறதுல. அதுக்கப்புறம் கால்நடை வளர்ப்பு, உணவு, உடல் வலு பயன்பாடு போன்றவற்றுக்கான நோக்கம். எல்லாரும் கால்நடையை வளர்க்க ஆரம்பிச்சாங்க. அதாவது மாடு, ஆடு, கோழி இதெல்லாம் கூடுதலா இந்த பசுமை புரட்சிக்கு தேவைப்படுறதுக்காக வளர்க்க ஆரம்பிச்சாங்க. அது ஒரு நல்ல விஷயமா இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களும் கால்நடை வளர்ப்பும் அந்த நேரத்தில் அதிகமானுச்சு. ஸோ இது எல்லாமே பசுமை புரட்சியுடைய காம்போனன்ட்ஸாக பார்க்குறோம். ஸோ பசுமை புரட்சின்னா HOV விதைகள் பயன்படுத்தினாங்க, அதில் இருக்கிற ப்ளஸ் பார்த்தோம், அதில் மைனஸும் பார்த்தோம். சரியா? அதுக்கப்புறம் மண் வளம் குறையுது, ரசாயன பயன்பாடு பண்ணுறாங்க, அதனால் மண் வளம் குறையுது, நிலத்தடி நீர்மட்டம் குறையுது. ஏன்னா எல்லாரும் பம்பு செட் இறக்குறாங்க, எல்லாரும் நோண்டி நோண்டி தண்ணி எடுக்கிறாங்க. அப்போ நிலத்தடி நீர்மட்டம் இறங்குது, நீர் பற்றாக்குறை ஏற்படுது. அப்போ பசுமை புரட்சினா வெறும் ப்ளஸ் மட்டும்தானா அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கூடாது. அதுக்காக தான் சொல்கிறேன், மைனஸும் இருக்குது. பசுமை புரட்சி நம்ம வந்து வெறும் நெல் கோதுமை மட்டுமே ரிப்பீட்டடாக போட்டதுனால பஞ்சம் சரியாயிட்டு, ஆனால் அந்த நிலத்துக்கான தன்மை, அந்த நிலத்தின் தன்மை அந்த நிலம் இழந்தது. ஸோ அந்த சுழற்சி நடக்கலை. இந்த மாதிரியான விஷயங்களும் இதில் இருந்துச்சுங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஓகேவா? அதுக்கப்புறம் இதோட குறைபாடாக நம்ம என்ன பார்க்குறோம்,
இந்த பசுமை புரட்சியோட குறைபாடாக அஃபிஷியலா நம்ம என்னெல்லாம் படிக்கிறோம் அப்படின்னா, பல்லுயிர் இல்லாமை, லாஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டின்னு இதை சொல்லுவாங்க. அதாவது அதிக மகசூல் பயிர்களை மட்டுமே நம்ப வேண்டிய ஒற்றை பயிர் சார்பில் நம்ம இருந்தோம். வெறும் நெல் கோதுமை மட்டுமே போட்டுக்கிட்டு இருந்தோம், வேற எதையுமே நம்மளால பெருசா சாகுபடி யாருமே பண்ணல, அது ஒரு மைனஸா இருந்துச்சுங்கிறாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் உணவின் மீதான தாக்கம், பூச்சிக்கொல்லிகள், உரங்களுடன் வளர்க்கப்பட்ட பயிர்கள் மனித ஆரோக்கியத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்துகின்றன. நிறைய செயற்கை உரங்கள் பயன்படுத்தப்பட்டாங்கல்ல, அது மூலயமா மனிதர்களுக்கு நிறைய பிரச்சனைகள் ஏற்பட்டுச்சுங்கிறாங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடிலாம் இயற்கை உரம் பயன்படுத்திக்கிட்டு இருந்தோம். ஸோ பசுமை புரட்சி வந்ததுக்கு அப்புறம் தான் செயற்கையாக நைட்ரஜன் உரங்களை நம்ம உருவாக்கி பயன்படுத்தணும். அது மூலியமாக அந்த ஊட்டச்சத்து குறைபாடு ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் மண்ணின் தரம் குறைஞ்சு போச்சுங்கிறாங்க. ஒரே பயிர் திரும்ப திரும்ப வளர்ப்பதால் அதோட தரம் பாதிக்கப்பட்டுச்சு. ஒரே பயிர்னா என்ன, ஒன்று நெல்லே போட்டுக்கிட்டு இருப்பாங்க, இல்லை கோதுமையே போட்டுட்டு இருந்தாங்க, வேற எதையுமே கொண்டு வரல. ஸோ அது மூலயமா அந்த மண் அதோடைய தன்மையை இழந்துருச்சு. புரியுதா உங்களுக்கு? இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தில் திறமையான ஒரு ஆளாக இருப்பீங்க, நல்லா ஏதாவது ஒரு விளையாட்டில் திறமையான ஆளாக இருப்பீங்க. ஆனால் கொஞ்ச நாளாக பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட நீங்கள் ஒரு 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 10 வருஷம் நீங்கள் அதை கண்டினியூவாக பண்ணவே இல்லைன்னு வச்சுங்க, 11 வருஷம் உங்களுக்கு அந்த நீங்கள் பழைய ஃபார்மில் இருந்த அந்த ஃபார்ம் உங்கள்கிட்ட இருக்காது. ஏன்னா அது நீங்கள் பழக்கமே இல்லாமல் போயிருக்கும், நீங்கள் அதை மறந்தே போயிடுவீங்க. அப்படியே அது உங்களுக்கு வர நம்ம சொல்லுவோம் டச் விட்டு போயிட்டு, அந்த வார்த்தையை பயன்படுத்துவோம்ல. ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம தெரியலன்னா டக்குன்னு ரொம்ப நாள் விட்டுட்டோம்னா என்ன சொல்லுவோம், டச் விட்டுட்டு எனக்கு அது வரல விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு போவோம். அதே மாதிரி தான் மண்ணும், அதுக்கு ஒரே பயிரை திரும்ப திரும்ப காமிச்சு அதுக்கு என்ன வளருங்கிறதுல அது மறந்து போச்சு. அந்த மாதிரி விஷயம் ஏற்பட்டுருச்சு. மண் ஊட்டச்சத்துக்கள் இதனால இழந்துட்டு அந்த மண் ஊட்டச்சத்துக்கு படிப்படியாக இழக்க ஆரம்பிச்சுது. சரியா? விதையுடைய மலட்டுத்தன்மை இருந்துச்சு. அதாவது நவீன ஹச்ஐவி விதைகள் சேமித்து மீண்டும் பயன்படுத்த முடியாதவை. இப்போ இந்த ஹச்ஐவி சீட்ஸ் இருக்குல்ல, ஹச்ஐவி விதைகள்ங்கிறது என்ன, 2 வேற வேற விதைகள் எடுத்து கிராஸ் பிரீட் பண்ணி அதை நம்மள்ட்ட கொடுப்பாங்க, அதை நம்ம விளைச்சலுக்கு பயன்படுத்துகிறோம். அதில் நல்ல விளைச்சல் வரும். இப்போ அந்த விதைகள் மூலமாக உருவான விளைச்சல் இருக்குல்ல, அந்த விளைச்சல்லேருந்து இருக்கிற விதை எடுக்கிறோம்ல, அந்த விதையை போட்டிங்கன்னா திரும்ப உங்களுக்கு அந்த விளைச்சல் கிடைக்காது. அதுவே நீங்கள் இயற்கையாக கிடைக்கிற விதை நீங்கள் பயன்படுத்துறீங்க பாருங்க, ஹச்ஐவி விதைகள் இல்லாமல் நார்மலாக நீங்களே வச்சிருக்கிற அந்த டேரெக்டாக ஒரே ஒரு விதையை மட்டும் போறீங்களா கிராஸ் பண்ணாமல், அந்த விதை மூலயமா ஒரு நெல் உருவாகுதுன்னா அதுலேருந்து கிடைக்கிற அந்த நெல்லேருந்து கிடைக்கிற விதை இருக்குல்ல, அதை போட்டிங்கன்னா திரும்பவும் அதே மாதிரி அது வளரும். அந்த ப்ளஸ் அதில் உண்டு. ஆனால் இந்த ஹச்ஐவி சீட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த விதைகளை நீங்கள் போட்டு ஒரு வளர்ச்சி நடந்துச்சுன்னா அந்த வளர்ச்சியிலேருந்து இருக்கிற நெல்லேருந்து நீங்கள் ஒரு விதையை எடுத்து இன்னொரு டைம் போட்டிங்கன்னா உங்களுக்கு வளர்ச்சி கிடைக்காது. அந்த குறைபாடு இருந்துச்சு. அதனால் அந்த விதையை ஒரு டைம் தான் பயன்படுத்த முடிஞ்சுது. அதுக்கு மேலே அந்த விதையிலேருந்து வளர்ந்து வர்ற பயிரை வச்சு அதுலேருந்து விதை எடுக்க முடியல, அது பெருசாக நமக்கு வளர்ச்சி கொடுக்கல அப்படிங்கிறாங்க. சரியா? அதுக்கப்புறம் ஒற்றை பயிர் சாகுபடி தான் நடந்துச்சு. ஒரே நிலத்தில் ஒரே பயிர் மட்டும் வளர்க்கப்படுவது ஊக்கப்படுத்தப்பட்டுச்சு. எல்லாருமே நெல்லை மட்டுமே போட்டுக்கிட்டு இருந்தாங்க, இல்லாட்டி கோதுமை மட்டுமே போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இது ஒரு மைனஸாக பார்க்கப்பட்டுச்சு. பூச்சிகள் தாக்கும் அபாயம் நிறைய இருந்துச்சு. சாதாரண பயிர்களை விட ஹச்ஐவி பயிர்கள் பூச்சிகளால் எளிதில் தாக்கப்படும். இது புரியுதா? இதுதான் இயற்கைக்கும் செயற்கைக்கும் இருக்கிற வித்தியாசம். இயற்கையாக கிடைக்கிற விதை இருக்கல, இயற்கையான ஒரே ஒரு விதை மட்டும்தான். அதாவது இப்போ ஹச்ஐவி விதைனா 2 விதையை எடுப்போம், ஒரு விதைக்கு தனிப்பட்ட குணம், இன்னொரு விதைக்கு தனிப்பட்ட குணம், 2த்தையும் கிராஸ் பண்ணி அதை ஒரு விதையாக மாற்றுவாங்க. ஆனால் இயற்கை விதை ஒரே ஒரு விதை மட்டும்தான், அதை மட்டும் தான் நீங்கள் போடுவீங்க. அதில் எளிதாக பூச்சிகள் அட்டாக் பண்ணாது. ஆனால் இந்த ஹச்ஐவி விதைகளை எளிதாக பூச்சிகளால் அட்டாக் பண்ண முடியும். அதனால தான் நம்ம நிறைய பூச்சிக்கொல்லிகள் பயன்படுத்தணும். அது மூலியமாகவே மண்ணோட வளம் போணுச்சு. அது ஒரு மைனஸ். அதுக்கப்புறம் வருமான ஏற்றத்தாழ்வு, ரசாயன உரங்கள், பூச்சிக்கொல்லிகள், ஹச்ஐவி விதைகள், இது எல்லா விவசாயிகளாலையும் வாங்க முடியல. அதனால இந்த வருமான ஏற்றத்தாழ்வு இருந்துச்சு. நிறைய பேர் இதை வாங்க முடியாமல் இருந்தாங்க, அவங்களுக்கு வருமானம் கிடைக்கல. நிறைய பேர் இது ஈஸியாக வாங்கி, காசு இருக்கிறவங்க வாங்கி அதெல்லாம் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு அது ஈஸியாக கிடைச்சிதுன்னு கூட சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் இதில் இருக்கக்கூடிய குறைபாடுகளாக பார்க்கப்படுது. சரி, இப்போ 1960 இந்த வழிநடத்தும் திட்டம் அப்படிங்கிற திட்டம் மூலயமா 7 மாவட்டங்களில் மட்டுமே இந்த விஷயங்களை செயல்படுத்தி, அப்புறம் 1966 அஃபிஷியலாக இதுக்கு பேர் பசுமை புரட்சிங்கிற பேரில் சொல்லி இதை இந்தியா முழுவதும் அதுக்கப்புறம் செயல்படுத்தினாங்க. அது அப்புறம் அப்படி அப்படியே செயல்பட்டு இருந்துச்சு. அப்புறம் காலங்கள் அப்படியே திரும்ப அதுக்கப்புறம் கொஞ்சம் வருஷம் கழிச்சு எல்லாரும் நெல் கோதுமை தவிர மற்றதும் சாகுபடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ திரும்பவும் என்ன ஆனிச்சுன்னா 2002ஆம் ஆண்டில் 2006ஆம் ஆண்டு 2006 to 7 காலத்தில் என்ன நடக்குது, திரும்பவும் அந்த உணவு தட்டுப்பாடு உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் வருது. திரும்பவும் இந்தியாவில் உணவு தட்டுப்பாடு உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் வந்துச்சு. அப்போ மீண்டும் இந்த பசுமை புரட்சி நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். நம்ம வேற ஒரு நாட்டை நம்பி இருக்கக்கூடாது. இந்த உணவு பயிரில் விஷயம் மட்டும் நம்ம வேற நாட்டை நம்பி இருக்கக்கூடாது. நம்ம தற்சார்பு நிலையில தான் இருக்கணும், நம்ம தன்னிறைவில் தான் இருக்கணும். தண்ணீர் என்ன அர்த்தம், நம்ம வேற ஒரு நாட்டை நம்பி இருக்கக்கூடாது. உணவுக்கு மட்டும் நம்ம நாட்டிலே அதுக்கு தேவையானதை உருவாக்கி வச்சுக்கணும், பயிர்கள்லாம், விவசாயம் நல்லபடியாக இருக்கணும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்தாங்க. ஸோ திரும்பவும் 2006ஆம் ஆண்டில் அந்த உணவு தட்டுப்பாடு ஏற்படுற மாதிரி சூழ்நிலை இருந்துச்சு. வேற நாடுகளை நம்ம டிபெண்ட் பண்ணிடக்கூடாதுங்கிறதுனால மீண்டும் 2வது பசுமை புரட்சிங்கிற பேரில் ஒரு திட்டத்தை செயல்படுத்தினாங்க. சரியா? செகண்ட் கிரீன் ரெவல்யூஷன் 2006, 2007ஆம் ஆண்டுகளில் செயல்படுத்தப்பட்டுச்சு. இதோட நோக்கம் என்னன்னா, அதிக வேளாண்மை வளர்ச்சிக்காக இந்திய அரசு 2வது பசுமை புரட்சியை 2006, 7ஆம் ஆண்டு செயல்படுத்தியது.
மீண்டும் வேளாண்மை வந்து குறைஞ்சது. ஸோ அதை அதிகப்படுத்தணுங்கிறதுக்காக 2வது பசுமை புரட்சியை மீண்டும் தொடங்கினாங்க 2006-7 காலகட்டங்களில். அந்த காலகட்டத்தில் தான் எம்.எஸ். சுவாமிநாதன் அவர்கள் நாடாளுமன்றத்துடைய மாநிலங்களவை எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தார். ஸோ அப்போ பவர் அவருக்கு இன்னுமே ஈஸியாக இருந்துச்சு. ஸோ அதை வச்சு இன்னுமே இந்த 2வது பசுமை புரட்சி தொடங்கினாங்க. இதில் அவங்க என்ன இலக்கு வச்சுருந்தாங்க அப்படின்னா, உணவு பயிர் உற்பத்தியை 214 மில்லியன் டன் அப்படிங்கிறதுல இருந்து 2020 400 மில்லியன் டன்னாக அதை உயர்த்தணுங்கிறது தான் அதோடைய டார்கெட்டாக வச்சுருந்தாங்க. புரியுதா உங்களுக்கு? உணவு உற்பத்தினா நெல், கோதுமை, இதோட உற்பத்தி திறனை அதிகப்படுத்துறதான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க எப்பொழுதுமே. உணவு உற்பத்தினாலே அதுதான். ஏன்னா மற்றதெல்லாம் எக்ஸ்ட்ராவா. ஆனால் அந்த கோதுமை, நெல் இதுதான் நமக்கு அரிசி, அதுதான் கோதுமை, இது எல்லாருக்கும் தேவைப்பட வேண்டியது. சரியா? அப்போ அந்த உணவு பயிர் உற்பத்தி அப்போ வந்து 214 மில்லியன் டன்னாக இருந்துச்சு 2006. உற்பத்தி பண்ணுறதுடைய மொத்த டன்னு 216. அதை என்ன ஃபோக்கஸ் பண்ணுறாங்க? 2020 இது கிட்டத்தட்ட 400 மில்லியன் டன்னாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஃபோக்கஸை வச்சு இந்த 2வது பசுமை புரட்சியை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. வேற என்ன வச்சுருந்தாங்க டார்கெட்டு? வேளாண்மையுடைய வளர்ச்சி விகிதம் 5%லேருந்து 6% உயர்த்தணும் அப்படிங்கிற ஒரு டார்கெட் வச்சுருந்தாங்க. இந்த 2 டார்கெட்டை வச்சு தான் 2006-2007 ஆண்டு மீண்டும் 2வது பசுமை புரட்சி செயல்படுத்தப்பட்டது. அதுக்கப்புறம் அதுவும் கொஞ்ச நாள் செயல்பட்டுட்டு அதுக்கப்புறம் வழக்கம் போல் எல்லாரும் அதை அவங்கவுங்களுக்கு தேவையான பயிர் சாகுபடி செஞ்சுக்கிட்டாங்க. புரியுதா? இதுதான் இதில் இருக்கக்கூடிய பசுமை புரட்சி அப்படின்னா இதுதான். பசுமை புரட்சி அப்படின்னா இதுதான். ஸோ இத்தனை நாள் உங்களுக்கு பசுமை புரட்சின்னு நீங்கள் அது டேரெக்டாக பசுமை புரட்சின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணாங்க அப்படின்னு ஃபேக்டாக படிச்சிருப்பீங்க. அப்படி கிடையாது. புரியுதா? ஒரு சின்ன ரீகால் பண்ணுறேன், கரெக்டாக பிடிச்சிங்க. 1960 ஆண்டு இந்தியாவில் உணவு தட்டுப்பாடு ஏற்பட்டது. உணவு முக்கியமாக நெல் மற்றும் கோதுமை தட்டுப்பாடு ஏற்பட்டது. அதுதான் உணவு பயிர். அதில் தட்டுப்பாடு ஏற்பட்டு நம்ம கோதுமையெல்லாம் வேற நாட்டிலேருந்து உற்பத்தி செஞ்சு அவங்ககிட்டேருந்து நம்ம இறக்குமதி பண்ணுற நிலைமையில் இருந்தோம். ஸோ அந்த பஞ்சத்தை சரி பண்ணுறதுக்காக அப்போதைய டாக்டர் எம்.எஸ். சுவாமிநாதன் அவர்கள் ஒரு ஐடியா கொடுத்தாரு. அந்த ஐடியா தான் HOV விதைகளை வந்து நம்ம விவசாயிகள்கிட்ட சேல் பண்ணுவோம். அதை வந்து கவர்மெண்ட் மூலமாகவே நம்ம சேல் பண்ணி கொடுப்போம். ரசாயன உரங்கள் கொடுப்போம், நைட்ரஜன் உரம் கொடுப்போம், அதுக்கப்புறம் பூச்சிக்கொல்லிகள், அதுக்கப்புறம் வந்து பம்பு செட்டு, டிராக்டர் போன்ற நவீன விஷயங்களை உள்ள கொண்டு வந்து இதெல்லாம் பயன்படுத்தி ஒரு 7 மாவட்டத்தில் மட்டும் விவசாயம் வந்து நெல், கோதுமை மட்டுமே பண்ண வைப்போம். HOV விதைகளை வச்சு பண்ண வைப்போம். அதிக மகசூல் அதில் நடக்கும். நடந்துச்சுன்னா, சக்ஸஸ் ஆனிச்சுன்னா நமக்கு இந்த தட்டுப்பாடு இருக்காதுங்கிற முடிவை சொல்றாரு. அதை கேட்டு அப்போதைய சி. சுப்பிரமணியன் அவர்கள் வேளாண் துறை அமைச்சராக இருந்த அவர் அதை செயல்படுத்துறாரு. அப்போ 1960 அது ஒரு திட்டம். அது அவ்வளவுதான். அதுக்கு பேர் என்ன? வழிநடத்தும் திட்டம் அப்படிங்கிற ஒரு பேர்ல தான் அது செயல்படுத்தப்பட்டுச்சு. அது சக்சஸ்ஃபுல்லா நடந்ததுனால 1966 அந்த ப்ராசஸுக்கு பேரு வில்லியம் காண்ட் அவர்கள் வந்து என்ன பேர் பதிவு பண்றாருன்னா பசுமை புரட்சிங்கிற வார்த்தையை பயன்படுத்தினார். ஸோ அவர் பயன்படுத்தின அந்த வார்த்தையே பசுமை புரட்சிங்கிற பேர்ல இது 1966 அபிஷியலா அதை வந்து எல்லா இந்தியாவில் இருக்கிற எல்லா இடத்துலையும் இதை செயல்படுத்துங்க அப்படின்னு கவர்மெண்ட் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க. ஸோ 1966 அப்புறம் தான் இது பசுமை புரட்சிங்கிற பேர்லேயே செயல்பட ஆரம்பிக்குது திரும்ப. ஸோ அதுக்கப்புறம் எல்லாரும் பண்ணுறாங்க. நெல், கோதுமையுடைய உணவு பயிர் வந்து பல மடங்கு அதிகரிச்சது. ஏன்னா HOV சீட்ஸ் பயன்படுத்தினாங்க, HOV விதைகள் பயன்படுத்தினாங்க, நீர்ப்பாசனம் நிறைய செஞ்சு கொடுத்தாங்க. அது மூலயமா நைட்ரஜன் உரம், செயற்கை உரம் கொடுத்தாங்க, பூச்சிக்கொல்லிகள் பயன்படுத்தினாங்க. இது மூலயமா நிறைய விளைச்சல் நடந்துச்சு, உடனடி மகசூல் நடந்துச்சு. இதன் மூலயமாக உணவு தட்டுப்பாட்டிலேருந்து நம்ம தப்பிச்சிட்டோம். ஆனால் இருக்கிற மைனஸ் என்ன அப்படின்னா, அதெல்லாம் நிறைய டெக்னாலஜி பயன்படுத்துறதுனால இயற்கை விதைகள் பயன்படுத்தாமல் அந்த 2 நல்ல குணங்கள் கொண்ட அந்த இதை கிராஸ் பிரீட் பண்ணி நம்ம அதை பயன்படுத்துறதுனால அது மூலமாக நமக்கு நிறைய மைனஸ் ஏற்பட்டுச்சு. அந்த மண்ணோட தரம் குறைஞ்சது, மண் தன்னுடைய தன்மையை இழந்துச்சு. இந்த மாதிரி மைனஸும் அதில் நிறைய பசுமை புரட்சியில் இருந்திருக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் அந்த பசுமை புரட்சி ஃபர்ஸ்ட் முடிஞ்சிட்டு. ஸோ அதுக்கப்புறம் மீண்டும் 2006-2007 காலகட்டங்களில் அந்த உணவு தட்டுப்பாடு, உணவு பயிர்களுக்கு ஏற்படுவத சூழ்நிலை இருந்துச்சு. அதை சரி செய்யறதுக்காக 2வது பசுமை புரட்சி 2006-2007 காலகட்டங்களில் தொடங்கப்பட்டு கிட்டத்தட்ட 400 மில்லியன் டன்னாக அந்த டார்கெட்டை வச்சாங்க. 2020 வந்து உணவு உற்பத்தி நம்ம டார்கெட் வைக்கணும்னு நினைச்சாங்க. அதே மாதிரி வேளாண்மை 5%லேருந்து 6% வரைக்கும் அந்த ரேஷியோ வந்து நம்ம உயர்த்தணும் அப்படிங்கிற பிளான்ல 2வது பசுமை புரட்சி பண்ணி அதுவும் செயல்படுத்தினாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் பசுமை புரட்சி. இந்த பசுமை புரட்சி அப்படிங்கிறது உங்களுக்கு இப்போ கிளியராக புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். இதில் இந்திய பசுமை புரட்சியின் தந்தை அவர்கள் டாக்டர் எம்.எஸ். சுவாமிநாதன் அவர்கள், உலக பசுமை புரட்சியின் தந்தை நார்மன் போர்லாக் அவர்கள், இந்த வார்த்தையை உருவாக்குனது வில்லியம் காண்ட் அவர்கள். ஓகேவா? இதெல்லாம் தான் பேர். ஏன் அந்த பேர் வந்துச்சுங்கிறதுலாம் உங்களுக்கு விளக்கமாக சொல்லிட்டேன். புரியுதா? ஸோ அடுத்த டாபிக்ல நம்ம சந்திப்போம். நன்றி.